வணக்கம். டான் தமிழொலியின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கை. செய்திகளுக்காக இணைந்திருக்கும் நான் கிருஷ்ணாயினி ஒரு திருராசு. முதலில் உள்நாட்டுச் செய்திகள். தமிழர் தாயகத்தில் மே 18ஆம் தேதியை தமிழ் தேசிய துக்க தினமாக அனுஷ்டிக்க ஒருங்கிணைந்த தமிழர் கூட்டமைப்பு வேண்டுகோள் விடுத்துள்ளது. முள்ளிவாய்க்கால் நினைவு தினமான எதிர்வரும் 18ஆம் தேதியை தமிழர் தாயகமெங்கும் தமிழ் தேசிய துக்க தினமாக அனுஷ்டிக்குமாறு ஒருங்கிணைந்த தமிழர் கூட்டமைப்பு வேண்டுகோள் விடுத்துள்ளது. இது தொடர்பில் ஒருங்கிணைந்த தமிழர் கட்டமைப்பின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் தவ திரு அகத்தியர் அடிகளார் வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையில் அவர் இந்த வேண்டுகோளை விடுத்துள்ளார். தமிழ் மக்கள் அளிக்கப்பட்டு 15 ஆண்டுகள் நிறைவுறுகின்ற வலி சுமந்த நாட்களை நினைவு கூறுகின்ற இந்த தருணத்தில் தமிழராகிய ஒட்டுமொத்த ஆன்மாவையும் பாதித்த மே 18ஐ தமிழ் தேசிய துக்க நாளாக நாம் அனைவரும் கடைபிடிப்போம். இந்த நாளில் முள்ளிவாய்க்காலில் சென்று நினைவேந்தக்கூடியவர்கள் வழமை போன்ற முள்ளிவாய்க்கால் பொது கட்டமைப்பு ஒழுங்கு செய்த நிகழ்வுகளில் பெருந்திரளாக பங்கேற்குமாறும் வேண்டி நிற்கின்றோம். அதே நேரம் அங்கு செல்ல முடியாதவர்கள் தங்கள் பிரதேச வழிபாட்டு தலங்களில் ஒன்று கூடி பிரார்த்தனைகளை மேற்கொள்ளவும் வேண்டுகோள் விடுகின்றோம். அன்றைய தினம் அனைத்து தமிழர் வணிக வளாகங்கள் பொது இடங்களில் கருப்பு கொடிகளை பறக்க விடுமாறும் கருப்பு பட்டியுடன் கடமைகளில் ஈடுபடுமாறும் கோருகின்றோம் என ஒருங்கிணைந்த தமிழர் கட்டமைப்பின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் வடமராட்சி பருத்தித்துறை முனைய கடற்கரையில் முள்ளிவாய்க்கால் வாரத்தின் 4ஆம் நாள் நினைவு நிகழ்வு இடம்பெற்றது. யாழ்ப்பாணம் வடமராட்சி பருத்தித்துறை முனைய கடற்கரையில் நேற்றைய தினம் முள்ளிவாய்க்கால் வாரத்தின் 4ஆம் நாள் நினைவு நிகழ்வு முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வும் இடம்பெற்றது. இலங்கை தமிழரசு கட்சியின் ஏற்பாட்டில் வடமாகாண சபை முன்னாள் உறுப்பினர் எஸ் சுகீர்தன் அவர்களின் தலைமையில் நிகழ்வு இடம்பெற்றது. நிகழ்வில் இறுதிப் போரில் உயிர் நீத்த உறவுகளுக்கு பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தியிருந்தனர். இதன்போது முள்ளிவாய்க்கால் கஞ்சியும் வழங்கப்பட்டது. கதிர்காம பாத யாத்திரை பக்தர்களுக்கு சந்நிதிகான் ஆசிரமத்தால் உதவிகள் வழங்கப்பட்டன. யாழ்ப்பாணம் வடமராட்சி தொண்டவினாறு செல்வச்சந்நிதியான் ஆலயத்திலிருந்து சைவமரபு பாரம்பரியமிக்க கதிர்காம கந்தன் ஆலயத்தில் பாத யாத்திரை செல்லும் யாத்திரிகர்களுக்கு சந்நிதிகான் ஆசிரமத்தால் உதவிகள் வழங்கப்பட்டன. தருமபுரம் நெத்தலியாறு கிராமத்தில் அமைந்துள்ள பிள்ளையார் ஆலயத்தில் வைத்த சத்துணவு பொதிகள், ஜீவாதாரம் மற்றும் பல வகைகள் என்பன நேற்று வழங்கி வைக்கப்பட்டுள்ளன. சந்நிதிகான் ஆசிரம முதல்வர் கலாநிதி மோகனதாஸ் சுவாமிகள் தலைமையில் சென்ற சந்நிதிகான் ஆசிரம குழுவினர் இந்த உதவிகளை வழங்கி வைத்தனர். வவுனியா கூவாங்குளம் வீட்டு வளாகத்தில் நுழைந்து 5 அடி நீளம் முதலில் பாதுகாப்பாக மீட்கப்பட்டு காட்டில் விடப்பட்டது. வவுனியா கூவாங்குளம் கிராமத்தில் உள்ள வீடொன்றின் வளாகத்திற்குள் நுழைந்து 5 அடி நீளம் முதலே பாதுகாப்பாக மீட்கப்பட்டு காட்டில் விடப்பட்டது. வீட்டு வளாகத்தில் நுழைந்த முதலையை அவதானித்த வீட்டின் உரிமையாளர் வனஜீவராசி திணைக்களத்திற்கு அறிவித்துள்ளார். இதனையடுத்து குறித்த இடத்திற்கு விரைந்து வனஜீவராசிகள் திணைக்கள உத்தியோகத்தர்கள் கிராமத்தவர்களின் ஒத்துழைப்புடன் முதலையினை பிடித்து காட்டில் பாதுகாப்பாக விட்டனர். இலங்கையிலிருந்து ஆட்கடத்தல்களை மேற்கொள்ளும் நபர்களுக்கு எதிராக தராதரம் பாராமல் சட்டம் அமல்படுத்தப்படும் என பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் பிரமித்த பண்டார தின்னகோன் தெரிவித்துள்ளார்.
ரஷ்ய உக்ரைன் போருக்கு ஓய்வு பெற்ற ராணுவ வீரர்களை கூலிப்படையாக பயன்படுத்தி ஆழ்கடத்தலில் ஈடுபட்ட சந்தேகத்தின் பேரில் ஓய்வு பெற்ற சிரேஷ்ட ராணுவ அதிகாரி உட்பட சிலர் கைது செய்யப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் பிரமித்த பண்டார தினகோன் தெரிவித்துள்ளார். நேற்று ஜனாதிபதி ஊடக மையத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இவ்வாறு குறிப்பிட்டார். ரஷ்யா உக்ரைன் போரில் தொடர்புபட்ட இலங்கையை சேர்ந்த ஓய்வு பெற்ற ராணுவ வீரர்கள் தொடர்பில் அரசாங்கம் விசேட கவனம் செலுத்தியுள்ளது. கடந்த பாதுகாப்பு சபை கூட்டத்தில் இந்த விடயம் குறித்து ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உள்ளிட்ட பாதுகாப்பு பிரதானிகள் கவனத்திற்கு கொண்டுவரப்பட்டது. ஆழ்கடத்தலில் ஈடுபடும் நபர்களுக்கு எதிராக தராதரம் பாராமல் சட்டத்தின் முன் அதிகபட்ச தண்டனை வழங்கப்படும் என்பதை முதலில் வலியுறுத்த வேண்டும். இந்த விவகாரம் தொடர்பாக சுமார் 288 முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன. ஆழ்கடத்தல் தொடர்பில் சந்தேகத்தின் பேரில் ஓய்வு பெற்ற சிரேஷ்ட ராணுவ அதிகாரி உட்பட சிலர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த ஆழ்கடத்தல் குறித்து சமூக வலைதளங்கள் மூலம் பிரசாரம் செய்து வருகின்றனர். அதிக சம்பளம் உள்ளிட்ட பல்வேறு சலுகைகள் வழங்கப்படுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த ஆழ்கடத்தலில் பலர் சிக்கியுள்ளனர். எனவே இந்த ஏமாற்று முயற்சிகளில் பொதுமக்கள் சிக்கிக் கொள்ள வேண்டாம் என அரசாங்கம் கேட்டுக் கொள்கின்றது. ஆழ்கடத்தல் தொடர்பில் மேலதிக தகவல்கள் தெரிந்தால் 0112401146 என்ற தொலைபேசி இலக்கத்திற்கு அறிவிக்குமாறு கோருகின்றோம். அத்துடன் சிவில் பாதுகாப்பு திணைக்களத்தில் கடமையாற்றி முற்றாக அங்கவீனமடைந்த அல்லது யுத்தத்தில் உயிரிழந்த ராணுவத்தினருக்கு 55 வயது வரை சம்பளம் மற்றும் கொடுப்பனவுகளை வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. 55 வயதின் பின்னர் அவர்களுக்கு சம்பளமோ அல்லது ஓய்வூதியமோ வழங்கப்பட மாட்டாது குறித்து அரசாங்கம் கவனம் செலுத்தியது. முப்படைகளுக்கு மட்டும் வழங்கப்பட்ட இந்த சலுகை சிவில் பாதுகாப்பு அதிகாரிகளுக்கும் வழங்கப்பட வேண்டும். எனவே இது தொடர்பான அமைச்சரவை பத்திரத்தை சமர்ப்பித்து அனுமதியை பெற எதிர்பார்க்கின்றோம். சட்டப்பூர்வமாக ராணுவத்தை விட்டு வெளியேற்றாமல் ராணுவத்தை விட்டு வெளியேற்றுபவர்களுக்கு பாதுகாப்பு அமைச்சினால் வழங்கப்பட்ட பொது மன்னிப்பு காலம் எதிர்வரும் 20ஆம் தேதியுடன் நிறைவடையவுள்ளது. தற்போது பொது மன்னிப்புக்காக சுமார் 15,000 பேர் விண்ணப்பித்துள்ளனர். 2024ஆம் ஆண்டு மார்ச் மாதம் சட்டவிரோதமான முறையில் ராணுவத்தை விட்டு வெளியேற்றினர். இதன் எண்ணிக்கை 357ஆக காணப்பட்டது. சட்டவிரோதமான முறையில் சேவையிலிருந்து விலகி மீண்டும் பணிக்கு திரும்பியவர்களின் எண்ணிக்கை 799 என அறிவிக்கப்பட்டுள்ளது. ராணுவ வீரர்களுக்கான காணிகளை விரிவாக வழங்குவதற்கும் சலுகைகளை வழங்குவதற்கும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தனது செயலாளர் தலைமையில் விசேட குழு ஒன்றை அமைத்துள்ளார். உரிமைய வேலை திட்டத்துடன் ஒரே நேரத்தில் இடம்பெறும் இந்த பணிகளுக்கு காணி அமைச்சும் அதிக பங்களிப்பை வழங்கியுள்ளது. இது ராணுவ வீரர்களின் நலனுக்காக எடுக்கப்பட்ட தனித்துவமான நடவடிக்கை என பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் பிரமித்த பண்டார தினகோன் குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணம் வடமராட்சி கட்டைக்காடு கடற்பரப்பில் நேற்று 18 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு கட்டைக்காடு கடற்பகுதியில் நேற்று வெற்றிலைக்கேணி கடற்படையினர் மேற்கொண்ட சுற்றிவளைப்பில் 18 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சட்டவிரோத மீன்பிடி முறைகள் அதிகரித்துள்ளதாக பொதுமக்களால் குற்றம் சாட்டப்பட்ட நிலையில் நேற்று வெற்றிலைக்கேணி கடற்படையினர் மேற்கொண்ட திடீர் சுற்றிவளைப்பில் ஒளிப்பாய்ச்சி மீன்பிடித்த 18 பேர் 7 படகுகளுடன் கைது செய்யப்பட்டுள்ளனர். கட்டைக்காடு வெற்றிலைக்கேணி பகுதியைச் சேர்ந்தவர்கள் கைது செய்யப்பட்டு விசாரணைகளின் பின்னர் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக யாழ்ப்பாணம் கடற்றொழில் பரிசோதகரிடம் ஒப்படைக்கப்பட்டனர். சர்வதேச நாணய நிதியத்துடனான ஒப்பந்தங்களிலிருந்து வெளியேற முடியாது என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். சர்வதேச நாணய நிதியத்துடன் இணக்கம் காணப்பட்ட அனைத்து நிபந்தனைகளும் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் அதிலிருந்து வெளியேற முடியாது எனவும் ஏற்றுமதி பொருளாதாரத்தை உருவாக்க எதிர்பார்ப்பதாகவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். நேற்று தில்லிய புதிய நீதிமன்ற கட்டட தொகுதியை திறந்து வைக்கும் நிகழ்வில் இவ்வாறு குறிப்பிட்டார். ஒரு நூற்றாண்டுக்கு பிறகு சட்டத்துறையில் பல புதிய சீர்திருத்தங்களை செய்துள்ளோம். கடந்த 2 ஆண்டுகளில் 75 சட்டங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. சில நாடாளுமன்றங்கள் 4 அல்லது 5 வருடங்கள் செயற்பட்ட போதிலும் இந்த அளவு சட்டங்கள் நிறைவேற்றப்படுவதில்லை. அரசாங்கம் அதன் பணிகளை செய்ய வேண்டும். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சட்டங்கள் உருவாக்க நாடாளுமன்றத்திற்கு வர வேண்டும். அதன்படி புதிய சட்டங்களை நிறைவேற்றி புதிய சட்ட கட்டமைப்பை அறிமுகப்படுத்த எதிர்பார்க்கின்றோம். சட்டத்தின் தாமதம் குறித்தும் அதிக கவனம் செலுத்தியுள்ளோம். நீதி
நிலைநாட்டப்பட வேண்டும். வழக்கு விசாரணைகள் திறம்பட நடத்தப்பட வேண்டும். அவ்வாறு செய்தால் பெருமளவில் வழக்குகள் புதிதாக தாக்கல் செய்யப்படும். நாட்டின் சட்டத்தின் ஆட்சி மீண்டும் ஏற்படுத்தப்பட வேண்டும். சட்டத்தை கையில் எடுத்துக் கொண்டு சொத்துக்களை அளித்தால் அங்கே சட்டமே இருக்காது. ஒரு நாட்டின் ஸ்திரத்தன்மை சட்டத்தின் ஆட்சியிலேயே தங்கியிருக்கின்றது. நீதி நிலைநாட்டப்படும் போது மாத்திரமே நாடு என்ற வகையில் அங்கீகாரம் கிடைக்கும். இல்லாவிட்டால் நாட்டின் அபிவிருத்தி இருக்காது. முதலீடுகளை எதிர்பார்க்கவும் முடியாது. அதனால் புதிய சட்ட கட்டமைப்பை நாட்டில் ஏற்படுத்தி இருக்கின்றோம். நாட்டில் தற்போது புதிய பொருளாதார மற்றும் மாற்றம் ஏற்பட்டுள்ளது. நாட்டில் ஏற்றுமதி பொருளாதாரத்தை உருவாக்க எதிர்பார்க்கின்றோம். அதற்காக பல சட்டங்களை கொண்டுவர சர்வதேச நாணய நிதியத்துடன் ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது. முதலாவதாக மத்திய வங்கி சட்டம் நிறைவேற்றப்பட்டு மத்திய வங்கி சுயாதீனமாக்கப்பட்டுள்ளது. தற்போது மின்சார சபை மறுசீரமைப்பு சட்டத்தை சமர்ப்பித்துள்ளோம். நாட்டின் பொருளாதாரம் வீழ்ச்சியடைக்க மின்சார சபையின் நஷ்டமும் ஒரு காரணமாகும். வலுவான மின்சார சபையை செயற்பாடு வேண்டும். அதனால் அந்த சபையின் மீது அரசாங்கம் கொண்டிருக்கும் உரிமைக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாது. மேலும் 3 சட்டமூலங்களை அரசாங்கம் அமைச்சரவையில் சமர்ப்பித்துள்ளது. எதிர்வரும் திங்கட்கிழமை அமைச்சரவையில் அதற்கான அங்கீகாரம் பெறப்படும். அதன் கீழ் கடன் முகாமைத்துவத்தையும் முன்னெடுத்திருக்கின்றோம். இதுவரை தேசிய கடன் கட்டுப்பாடு இருக்கவில்லை. கடனை குறைக்க நாம் கடனை மட்டுப்படுத்த வேண்டும். 2035 முதல் 2040 ஆண்டுக்குள் கடன் கட்டுப்பாடு 75% வரையில் கொண்டுவரப்பட வேண்டியது அவசியமாகும். அதற்காக நாட்டின் கடன் முகாமைத்துவ சட்டத்திற்கு அமைவாக அரசாங்கம் செயற்பட வேண்டும். அரசாங்கத்தின் நிதி கட்டுப்பாடு ஒழுக்கத்தின்படி முன்னெடுக்கப்படுகின்றது. இந்த ஒழுங்குமுறைகளை மீளவும் முடியும். சுற்று நிருபங்களை திருத்தம் இயலுமையும் உள்ளது. இதுபோன்ற நிதி கட்டுப்பாடு நாட்டில் இதற்கு முன்னதாக இருக்கவில்லை. இன்று அரசாங்கத்திற்கு சொந்தமான சொத்து பற்றி எவருக்கும் தெரியாது. பொது நிதி நிர்வாகத்திற்கான சட்டங்கள் முன்வைக்கப்பட்டுள்ளன. நியூசிலாந்து முதல் இந்த முறைமை ஆரம்பித்து அதன் பிறகு இங்கிலாந்து, ஆஸ்திரேலியாவை போல் இந்தியாவும் அதனை அமல்படுத்தியுள்ளது. இலங்கை அதன் புதிய வடிவத்தை சமர்ப்பித்துள்ளது. இறக்குமதி பொருளாதாரத்திலிருந்து ஏற்றுமதி பொருளாதாரத்திற்கு மாற வேண்டும். அதற்கான பொருளாதார மறுசீரமைப்பு சட்டம் மூலம் சமர்ப்பிக்கப்படும். அதன்படி சர்வதேச நாணய நிதியத்துடன் இணக்கம் காணப்பட்ட அனைத்து நிபந்தனைகளையும் நடைமுறைப்படுத்தியுள்ளோம். அதிலிருந்து நாம் வெளியேற முடியாது. சர்வதேச நாணய நிதியத்துடன் செய்து கொண்ட ஒப்பந்தங்களை மீறியதாக முன்னர் குற்றம் சாட்டப்பட்டது. ஆனால் இப்போது அது சட்டப்படி செயல்படுத்தப்படுவதால் ஒப்பந்தங்களை மீற முடியாது. இந்த நிலையில் சர்வதேச நாணய நிதியத்திடம் இருந்து நாம் எதிர்பார்க்கும் ஆதரவு கிடைக்காது. சர்வதேச நாணய நிதியத்துடனான ஜூன் மாத அமர்வுகளுக்கு பின்னர் இந்த சட்டங்கள் கொண்டுவரப்படும். சர்வதேச நாணய நிதியத்துடனாக எமக்கு கடன் வழங்கிய நாடுகளின் உடன்படிக்கைக்கு வந்த பின்னர் இந்த செயற்பாடுகளை நடைமுறைப்படுத்தியுள்ளோம். இது தொடர்பாக தனியார் கடன் வழங்குநர்களுடனான பேச்சுவார்த்தைகளும் வெற்றிகரமாக நடந்து வருகின்றன. இந்த பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததாக சிலர் கூறுகின்றனர். சிலர் பாராளுமன்றம் கலைக்கப்படும் எனவும் கூறுகின்றனர். இதுபோன்ற அறிக்கைகள் வெளியிடப்பட்டால் அடுத்த நாள் பங்குச்சந்தை வீழ்ச்சியடைகின்றது. இதன் பிறகு அவர்கள் பங்குகளை வாங்குவார்கள். அப்படி எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என அரசாங்கம் அறிவித்தது. மீண்டும் நிலைமை வழமைக்கு வருகின்றது. இது அரசியலுக்கு அப்பாற்பட்டது என குறிப்பிட்டுள்ளார். ආර්ථිකයේ ඉඳන් අපනයනය පදනම් කරගත්ත ආර්ථිකයට. ඒ තමයි ආර්ථික පරිවර්තන කෙටුම්පතේ. ඉකොනොමික් ට්‍රාන්ස්ෆර්මේෂන් බිල්. ඒ බලාපොරොත්තු වෙන මේ කෙටුම්පත් තුන ගැනම එන සතියේ ඉඳන් එන්නේ අපේ නිලධාරීන්වත් මහා බැංකුවොත් ඒ ගැන දැනුවත් කරයි. මේකට IMF සංවිධානය සමග එකඟ වුණ කොන්දේසි සියල්ලම යොදවලා තියෙනවා. benchmarks agreed to with the IMF. ඉතින් අපි ඒ අනුව ක්‍රියා කරන්න අපිට කඩන්න බෑ. ඉස්සර අපි එහෙඟත්වයක් තිබුණා හැම වෙලෙම කිව්වා එකඟ වෙලා කැඩුවා කියලා. தெல்தெனிய புதிய நீதிமன்ற கட்டிட தொகுதி நேற்று திறந்து வைக்கப்பட்டது. நேற்று காலை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே கட்டடத்தை திறந்து வைத்தார். துரித மகாபலி அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் நிர்மாணிக்கப்பட்ட விக்டோரியா நீர்த்தேக்கத்தின் காரணமாக தெல்தெனிய நகரில் இருந்த பழைய தெல்தெனிய நீதவான் நீதிமன்றம் நீரில் மூழ்கியது. அதனையடுத்து தெல்தெனிய கரலியத்த புதிய நகர நிர்மாணத்தின் போது தெல்தெனிய நீதிமன்ற கட்டிடம் உடைத்து அகற்றப்பட்டது. இந்த இடத்தில் நீதி அமைச்சினால் இந்த புதிய நீதிமன்ற வளாகம் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. 3 மாடிகளை கொண்ட தெல்தெனிய நீதிமன்ற வளாகத்தில் நீதவான் நீதிமன்றம், மாவட்ட நீதிமன்றங்கள் மற்றும் ஏனைய வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. தெல்தெனிய
ரங்கள உடுதும்பர பல்லைகள மென்ஹின்ன வத்தேகம மற்றும் பன்பில ஆகிய போலீஸ் பிரிவுகளில் வழக்குகள் இங்கு விசாரணை செய்யப்பட்டுள்ளன. கட்டட நினைவு பணிகத்தை திரைநீக்கம் செய்து புதிய நீதிமன்ற கட்டட தொகுதியை திறந்து வைத்த ஜனாதிபதி கண்காணிப்பு விஜயத்தையும் மேற்கொண்டார். இதன்போது தெல்தெனிய சட்டத்தரணிகள் சங்கம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு நினைவு பரிசொன்றையும் வழங்கியது. இந்த நிகழ்வில் நீதி சிறைச்சாலைகள் மற்றும் அரசியலமைப்பு மறுசீரமைப்பு அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச, நீதி சிறைச்சாலைகள் அரசியலமைப்பு மறுசீரமைப்பு ராஜாங்க அமைச்சர் அனுராதா ஜெரட்ன, ராஜாங்க அமைச்சர் திலும் அமிடுகம, நாடாளுமன்ற உறுப்பினர் உதயண்ண கிரந்திகொட, நீதி சிறைச்சாலைகள் விவகாரங்கள் அரசியலமைப்பு மறுசீரமைப்பு அமைச்சின் செயலாளர் என்.எம். ரணசிங்கம், மத்திய மாகாண ஆளுநர் லலித் யூஹமுகே, பிரதம நீதியரசர் ஜெயந்த ஜெயசூரிய, சட்டமா அதிபர் சஞ்சய் ராஜரட்னம் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். கிளிநொச்சி சாரணிய ஆணையாளராக சி விக்னேஸ்வரன் நியமிக்கப்பட்டுள்ளார். கிளிநொச்சி மாவட்டத்திற்கான புதிய சாரணிய ஆணையாளராக சி விக்னேஸ்வரன் நியமிக்கப்பட்டுள்ளார். மாவட்ட ஆணையாளராக கடமையாற்றிய மு பிரேம்குமாரின் கடந்த 5 வருட சேவை காலம் முடிவடைந்தமையால் புதிய ஆணையாளர் நியமிக்கப்பட்டுள்ளார். பிரதம சாரணிய ஆணையாளர் ஜெனப்ரித் பெர்னாண்டோ கிளிநொச்சி மாவட்ட சாரண ஆணையாளருக்கான கடிதத்தை நேற்று வழங்கி வைத்தார். புதிய மாவட்ட ஆணையாளர் பழைய மத்திய கல்லூரியில் சிறந்த சாரணராக சேவையாற்றி ஜனாதிபதி விருதை பெற்றுள்ளார். அவர் தனது கல்லூரி தேசிய ரீதியில் பல சாதனைகளை படைப்பதற்கு காரணமாக இருந்தவர் என்பதுடன் கிளிநொச்சி உதவி மாவட்ட ஆணையாளராகவும் கடமையாற்றியுள்ளார். மட்டக்களப்பு கிரானில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி பரிமாறப்பட்டது. மட்டக்களப்பு கிரானில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி பரிமாறப்பட்டு நினைவு தினம் அனுஷ்டிக்கப்பட்டது. சிவில் சமூக அமைப்புகளால் ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்வில் வீதியால் பயணித்தவர்களுக்கு முள்ளிவாய்க்கால் கஞ்சி பரிமாறப்பட்டது. அம்பாறை சாய்ந்தமருதில் கடலுக்குள் டிப்பர் விழுந்து விபத்துக்குள்ளான சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. அம்பாறை சாய்ந்தமருது பௌஷி விளையாட்டு மைதானத்திற்கு அருகே உள்ள கடலுக்குள் டிப்பர் வாகனம் ஒன்று விழுந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. நேற்று மாலை இந்த சம்பவம் பதிவாகியுள்ளது. இப்பகுதியில் ஏற்பட்ட கடலரிப்பினை தடுப்பதற்காக கரையோரம் பேணல் திணைக்களம் கற்களை போடும் நடவடிக்கையினையும் முன்னெடுத்துள்ளது. கற்களை ஏற்றி இறக்குவதற்கு பயன்படுத்தப்பட்டு வந்த டிப்பர் வாகனம் வழமை போன்று கற்களை கடலுக்குள் கொட்டுவதற்காக சென்ற வேளை குடை சாய்ந்து கவிழ்ந்தது. வாகனத்தை செலுத்திய சாரதி தெய்வாதீனமாக உயிர் தப்பியுள்ளார். ஜேசிபி இயந்திரத்தின் உதவியுடன் கடலுக்குள் விழுந்த வாகனம் நீண்ட போராட்டத்தின் பின்னர் மீட்கப்பட்டது. தொடர்பென உலகச் செய்திகள். பிரேசில் நாட்டில் மழை வெள்ளத்தில் சிக்கி 149 பேர் உயிரிழந்துள்ளனர். பிரேசில் நாட்டில் மழை வெள்ளத்தில் சிக்கி 149 பேர் உயிரிழந்ததுடன் 124 பேர் காணாமல் போயுள்ளனர். பிரேசிலில் தொடர்ச்சியான மழை காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் ரியோ கிராண்டோ சுல் மாகாணத்தில் ஆறுகளின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளது. பாரிய சேதம் ஏற்பட்ட நிலையில் நேற்று நிலவரப்படி ரியோ கிராண்டே சுல் மாகாணத்தில் வெள்ளத்தினால் 149 பேர் உயிரிழந்ததுடன் 124 பேர் காணாமல் போயுள்ளனர். சுமார் 1,55,000 வீடுகள் சேதமடைந்துள்ளதுடன் 6 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் தங்கள் வீடுகளிலிருந்து இடம்பெயர்ந்துள்ளனர். சீரற்ற காலநிலையால் ரியோ கிராண்டோ சுல் மாகாணத்தில் 21 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். தொடர்ந்தும் பெய்து வரும் மழை காரணமாக பேட்ரோ அலெக்ட்ரோவில் உள்ள குவாபா ஆற்றின் நீர்மட்டம் 8 அடி வரை உயரும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு உதவி வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பிரேசில் நிதியமைச்சர் பெர்னாண்டோ கடார் தெரிவித்துள்ளார்.
பிரேசிலில் ஜனாதிபதி லூயிஸ் இனிசோ லூலாடா சில்வா தேசிய சிவில் பாதுகாப்பு மனிதாபிமான உதவி மற்றும் சேதமடைந்த கட்டமைப்புகளை புனரமைத்தல் என்பன விரிவாக இடம்பெறும் என அறிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. தொடர்ந்தும் எமது நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.